நெக்ஸ்ட் கண்டிஷன் டைம் பேஸ்டு ட்ரேடிங். டைம் பேஸ்டு ட்ரேடிங்னா இந்த ப்ரைஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, சிக்னல் டைப் மட்டும் ஷார்ட் லாங்காக ஷார்ட்டாக அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது பேஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேஷன் நடக்கும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கே டைம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத ஈஸி அல்கோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணணும். அதுக்கு என்ட்ரி எக்ஸிட் ரூல்ஸ் டேப் செலக்ட் பண்ணுங்கள். இதில் என்ட்ரி ட்ரேட் ஆன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனி டைம் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா எனி டைம் ட்ரேட் ஆகும், டைம் கண்டிஷனே பார்க்காது. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எனேபிள் பண்ண உடனே எக்ஸிக்யூட் ஆகிடும். நீங்கள் மற்ற மெத்தட் ஈஸ் எபோவ் ஈஸ் பிலோன்னு வச்சுருக்கும்போது இது எனி டைமில் தான் இருக்கணும். ஏன்னா இந்த டைம் இந்த என்ட்ரி லெவல்ஸும் டைம் கண்டிஷனும் ஒன்றா ஒர்க் பண்ணும். சப்போஸ் நீங்கள் என்ட்ரி கண்டிஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, ஈஸ் எபோவ்னே செட் பண்ணிட்டீங்க, ஈஸ் எபோவ் 24,700ன்னு செட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல எனி டைம்னு இருந்ததுனா தான் அந்த கண்டிஷன் கிராஸ் ஆகும்போது ட்ரேட் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் எனி டைம் நீங்கள் மண்டே அப்படின்னு செட் பண்ணீங்க அப்படின்னா மண்டேல மட்டும்தான் இந்த ட்ரேடிங் நடக்கும், எனி டைம் நடக்காது. மண்டேல எப்போ 24,700 நிஃப்டி கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த டைம் கண்ட்ரோல் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. மண்டேல ட்ரேட் பண்ணணுமா, டியூஸ்டேல ட்ரேட் பண்ணணுமா, இல்லை ஃபஸ்ட்டு 3 days மண்டே டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே ட்ரேட் பண்ணணுமா, இப்படி செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டைம் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைஸை செக் பண்ணாது, ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க டைமை மட்டும்தான் செக் பண்ணும். இப்போ மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த 4 days மட்டும் டைம் எப்போ 11 o'clock ஆகுதோ அப்போ செர்டன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இல்லை வீக் டேஸ் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகணும் அப்படின்னா டேரெக்டாக எவ்ரிடேன்னு சூஸ் பண்ணிவிடுங்க. மற்ற டேட்ஸ்லாம் தேவையில்லை. என்ன டைமில் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா 11 o'clockலேருந்து 12 o'clock மட்டும்தான் இந்த கீழே ஆட் பண்ணியிருக்க ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படின்னா நான் இங்கே வந்து ஸ்டார்ட் டைம் வந்து 11 o'clock, எண்ட் டைம் வந்து 12 o'clock செட் பண்ணணும். ஸோ இன்பிட்வீன் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஈஸி அல்கோவை ஸ்டார்ட் பண்ணிங்க. இல்லை அந்த டைமில் ஈஸி அல்கோ ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம கீழே மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்ட்ராட்டஜிஸை அது எக்ஸிக்யூட் பண்ணும். இதில் எவ்ரிடே மண்டே டியூஸ்டே ஸ்பெசிஃபிக் டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது சூஸ் பண்ணிங்கன்னா எந்த டேட்டில் இந்த ட்ரேடு பண்ணணும், பர்டிகுலராக எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் 26 மட்டும் எனக்கு இந்த ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் டேட் மென்ஷன் பண்ணணும். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா முக்கியமான ரிசல்ட் டேஸ் ஏதாவது வருது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டேட்டில் எலெக்ஷன் டேட்டு, எலெக்ஷன் ரிசல்ட் வருது, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஏதாவது பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதனால் அந்த ஒரு டேட்டில் மட்டும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேட்டை செட் பண்ணிடலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா nth day before expiry. இட் மீன்ஸ் இது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்ததும் எக்ஸ்பைரிக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி இந்த ட்ரேடை பண்ணணும் அப்படின்றது. இது பாசிட்டிவ் வேல்யூ தான். பிஃபோர் எக்ஸ்பைரி இப்போ நீங்கள் இங்கே 3 days நம்பர் ஆஃப் டேஸ் 3 சூஸ் பண்ணிங்கன்னா அப்போது 3 days பிஃபோர் எக்ஸ்பைரி. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி தேர்ஸ்டே எக்ஸ்பைர் ஆகுதுன்னா 1, 2, 3 இது நீங்கள் டியூஸ்டேல இந்த ட்ரேட் நடக்கும். அதான் nth day பிஃபோர் எக்ஸ்பைரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸ். பட் இந்த சாஃப்ட்வேர் சில பேருக்கு அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க, அதனால நாங்கள் அந்த ஆப்ஷனை இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ எனி டைம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனி டைம் ட்ரேட் நடக்கும். நன் சூஸ் பண்ணிங்கன்னா ட்ரேடே நடக்காது. ஏன்னா எந்த டைம்லேயுமே ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்கிறது. ஸோ என்ட்ரி எடுக்காது. நன் வந்து ட்ரேடிங்கை டிசேபிள் பண்ணுறதுக்காக இருக்கிற ஆப்ஷன். ஸோ நெவர் யூஸ் இட். நன் செலக்ட் பண்ணாதீங்க எப்போவுமே. நன் அண்ட் எவ்ரிடே 2 கண்டிஷனும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எதர் நன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் எவ்ரிடேவும் எனேபிள் பண்ணிவிட்டு நான் நன் 2மே எனேபிள் பண்ணேன்னா நன் தான் செலக்ட் ஆகும், எவ்ரிடே டீஆக்டிவேட் ஆகிடும். சிமிலர்லி நான் வேறு எந்த டேட்டு சூஸ் பண்ணாலும் நான் நன் சூஸ் பண்ணேன்னா மற்றது எல்லாமே டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ எவ்ரிடே சூஸ் பண்ணுங்கள். எவ்ரிடேக்கும் எனி டைமுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கங்க. எனி டைம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் செக் பண்ணாது, டைம் கண்டிஷனை செக் பண்ணாது. அதர் தென் எனி டைம் நீங்கள் எந்த டேட்டு வச்சாலும் இந்த டைம் கண்டிஷனை செக் பண்ணும். எக்ஸிட் அதே மாதிரி. ஸோ எவ்ரிடே மார்னிங் வந்து எனக்கு 10 o'clock ஒரு பொசிஷன் க்ரியேட் பண்ணணும்.
10 o'clockலேருந்து 11 o'clockல பொசிஷனை க்ரியேட் பண்ணணும். எவ்ரிடே ஈவினிங் ஒரு 3 o'clock இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணலாம். எவ்ரிடேன்னு செட் பண்ணலாம், இல்லை தேர்ஸ்டேயில் செட் பண்ணலாம். ஒரு கிளைண்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு டைம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி கேட்டார். அவர் எப்படி ட்ரேட் பண்ணுவார்னா, எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது நிஃப்டியில் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இல்லைங்களா, எவ்ரி வீக் தேர்ஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி, வெட்னஸ்டே ஈவினிங் 3 o'clock ஒரு பொசிஷனை ஸ்ட்ராட்டஜியில் மல்டிலெக் பொசிஷனை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த பொசிஷனை பாட்டம் செக்ஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன லெக்கில் ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது கீழே ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ட்ரிகர் கண்டிஷனில் என்டர் ட்ரேட் ஆன் வெட்னஸ்டேன்னு சூஸ் பண்ணி ஸ்டார்ட் டைம் வந்து 3 o'clock அண்ட் எண்ட் டைம் வந்து 3:30 3:15 அந்த மாதிரி எப்போ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் soon as டைம் வந்து 3 o'clock க்ராஸ் பண்ணதும் இந்த கண்டிஷன் ட்ரிகர் ஆகும். ஸோ இவங்க எக்ஸிட் பண்ணுறது எப்போ பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே மார்னிங் 11 o'clock எக்ஸிட் பண்ணுவாங்க. 11 o'clock ஒரு 1 o'clock எக்ஸிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸிட் பண்ணிவிட்டு இதுதான் அவங்களுடைய கண்டிஷன். ஸோ தேர்ஸ்டே, அதாவது வெட்னஸ்டே மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடி பொசிஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு ஒரு 1 hour 2 hours முன்னாடி அந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி டைம் பேஸ்டு கண்டிஷன் செட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ எந்த டேட்டில், எந்த டேயில், இல்லை எவ்ரிடேவாக, எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே என்ட்ரி பொசிஷன் எடுக்கணும், எந்த டைமில் எக்ஸிட் கண்டிஷனை செட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் மேக்ஸிமம் டெய்லி ட்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஃபில்டர். ஆக்சுவலி இது டைம் பேஸ்டுக்கு ஒரு தடவை தான் நடக்கும், இல்லை டைம்லேயுமே மல்டிபிள் டைம்ஸ் நடக்கலாம். நீங்கள் 10 o'clock மேலே ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அது அந்த ஆப்ஷன் எப்போன்னு சொல்கிறேன். இப்போ இது ஒரு நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கண்டிஷன். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு நாளைக்கு 5 times ட்ரேட் பண்ணால் போதும் அப்படி நினச்சிங்கன்னா இது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து 5ன்னு செட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை என்றைக்கு வரைக்கும் ட்ரேட் பண்ணணும், ஃபார் ஹவு லாங் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஆக்டிவ் வச்சுருக்கணும். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஆகஸ்ட் மந்த் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுவேன், ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட்டோடைய லாஸ்ட் ட்ரேடிங் டேவை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க, சேவ் பண்ணுங்கள். இல்லை நான் செப்டம்பரோட இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாட்டேன், செப்டம்பருக்கு அப்புறம் நான் வேறு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும்.